மை யூடியூப் சேனல் திஸ் இஸ் ஃப்ளோமி ஹியர். கில்லி படம் ரீரிலீஸ் ஆயிருக்கு. 2004 ரிலீஸ் ஆன அந்த படம் இப்போ 2024 தியேட்டரில் ரீரிலீஸ் ஆயிருக்கு. மக்கள் எல்லாரும் நம்ம கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, நம்ம வீட்டில் உட்காந்தே பார்க்கலாம், பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு. நிறைய மாதத்துக்கு ஒரு டைம் சன் டிவியில் போடுறாங்க, அப்போ கூட நம்ம உட்காந்து பார்க்கலாம். ஆனாலும் தன்னோட பணத்தை செலவு பண்ணி ரீரிலீஸ் மூவியை பார்க்குறதுக்கு தியேட்டருக்கு போகிறாங்க. ஒருவேளை 2004 நம்மளுக்கு பார்க்க வாய்ப்பு கிடைக்கல அப்படின்றதுக்காக போனாங்களா என்னன்னு தெரியல. அதே ஒரு கூஸ்பம் மொமெண்ட் இப்போ வரைக்குமே மக்கள் தளபதியை கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. ஆண்களை விட பெண் ரசிகர்கள் ஏராளம் ஏக போகும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மனுஷனை ஏன் எல்லாருக்கும் இவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அது கூடவே சேர்த்து 2004 2024 20 வருஷ கேப்பில் மக்கள் அவர் ரொம்ப பெரிய அபார வளர்ச்சி அடைஞ்சிட்டாலும் கூட மக்களோட அன்பும் மக்களோட அன்கண்டிஷ்னலான ஒரு எதையுமே எதிர்பார்க்காம மக்கள் விஜய் அவங்களுக்கு கொடுக்குற அந்த கேர், லவ் இதெல்லாமே தானே காரணம். சரி, படம் எப்படி இருந்தது அப்படின்றத போய் பார்த்தவங்க சொல்லிட்டாங்க. சூப்பராக இருக்குது, கூஸ்பம் மொமெண்ட்டாக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அப்படி இப்படி சொல்லி முடிச்சிட்டாங்க. இந்த படத்துக்கு விஜய் சார் எவ்வளோ சேலரி வாங்கினாரு, இந்த படம் அவரோட லைஃப்க்கு எவ்வளோ முக்கியமாக இருந்தது அப்படின்றத பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் தான் எனக்கான பெட்டர் அப்ரிசியேஷன். 2004 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் அவங்களோட படம் ஒன்று கூட கோடிகளில் கலெக்ட் பண்ணலையே அப்படின்ற ஒரு வருத்தம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தில் பரவாயில்ல, விஜய் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு அந்த படம் நல்லா போகுது, கோடிகள்லையும் கலெக்ட் ஆகுது. அவர் நடித்த படத்துலேயே கோடியில் கலெக்ட் ஆன படம் இதுதான்ப்பா அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. அந்த மாதிரியான டைமு திருமலை வருது, இந்த மாதிரி சில படங்களும் வருது. எல்லாத்தையும் மக்கள் பார்க்குறாங்க, ஓகே அவர் ஒரு ஆக்டராக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் கில்லி மூவி ரிலீஸ் ஆகுது 2004. பட்டி தொட்டியில் சின்ன பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க வயசு யாருமே மிச்சம் இல்லை. எல்லாருமே பாடல்களாக இருக்கட்டும், அப்படி போடு சாங்ஸாக இருக்கட்டும், படத்தை பார்க்குறதா இருக்கட்டும், ஒவ்வொரு சீன்ஸையும் பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்தது. 2004 அவரோட லைஃபோட 24க்கான மைல் ஸ்டோன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி 2024 ஒரு அரசியல் தலைவராக இருக்கார், நிறைய சம்பளம் வாங்குறாரு. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தொடக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கில்லி மூவி அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி எப்படி லோகேஷ் கனகராஜ் ஒரு பெரிய டிரெக்டர் அப்படின்ற ஒரு பேரோட இருக்காரோ, அந்த மாதிரி தான் அன்னைக்கு தரணி அப்படின்ற ஒரு டேரக்டர் விஜய் அவங்கள வச்சு அந்த மூவி பண்ணுறாங்க. அந்த படத்துக்காக விஜய்க்கு என்ன மாதிரியான சேலரி கொடுக்குறாங்கன்னா 4 கோடி சம்பளமாக கொடுக்குறாங்க. படம் இவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ இருக்குன்னா 50 கோடி கலெக்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் விஜய் அவங்க படம் இவ்வளோ கலெக்ட் ஆகுறது ஒரு அதிசயமான ஒரு விஷயமா இருக்குது. அது கூடவே சேர்த்து ஃப்ரெண்ட்ஸ் படத்தோட கலெக்ஷனை கில்லி மூவி பீட் பண்ணுது. அவ்வளோ நல்லாவாக இருந்தது அப்படின்னு கேட்டால் எஸ் அஃப்கோர்ஸ் அவ்வளோ சூப்பரான ஒரு ஜேர்னல் சாங்காக இருக்கட்டும், ஒரு ஹீரோன மோட்டிவேஷ்னல் சாங்காக இருக்கட்டும், லவ் சாங்காக இருக்கட்டும், அந்த அப்படி போடு மசாலா குத்து எல்லாமே சூப்பராக இருந்தது. எவ்ரி சீன்ஸுமே ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. த்ரிஷா விஜய் அவங்களோட பேர் எப்படி இருந்ததுன்னா அது அதை விட சூப்பராக இருந்தது. அதன் பிறகு தான் அவங்க சில படங்களில் குருவி, திருப்பாச்சி இந்த மாதிரி சில படங்களில் பேர் பண்ணி நடிக்க ஆரம்பித்தாங்க. அந்த பேர்னாலே ஒரு மேஜிக் பேர் அப்படின்னு சொல்லுவாங்களே, அவங்க சேர்ந்து நடித்தாலே படம் ஹிட் ஆகிடும் அப்படின்ற மாதிரியான பேர் எல்லாமே அவங்க வாங்கிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக கில்லி படத்துக்காக 4 கோடி சம்பளமும் 50 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் விஜய் அவங்களுக்கு வந்தது. அதன் பிறகு எல்லா படங்களும் விஜய் அவங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸை வாங்கி கொடுத்தது. பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் அப்படின்னு சொன்னாலே விஜய் அவங்கள தான் சொல்லலாம், வேறு யாரையும் சொல்லவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சவுத்தில் நிறைய சேலரி வாங்குற ஒரே ஆக்டர் தளபதி விஜய் அவங்க மட்டும்தான். இது கூடவே சேர்த்து அதே சிம்பிள், அதே ஹம்பிள், அதே ஒரு தலைக்கணம் இல்லாத ஒரு பேச்சு, அதே கடின உழைப்பு, கண்டினியூஸ் எஃபோர்ட் எல்லாத்தையும் போட்டுகிட்டே வந்த மனுஷனுக்கு இன்றைக்கி சம்பளம் 200 கோடியாக இருந்தாலும் 500 கோடியாக இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒரு கவலையான ஒரு விஷயம் என்னென்னா, லாஸ்ட் ஒரு மூவி இது கோட் மூவி இப்போ போயிட்டுருக்கு. அந்த மூவி தான் அவர் லாஸ்ட்டாக நடிக்க போகிற மூவி அப்படின்ற மாதிரிலாம் கூட சொல்லிட்டு இருக்காங்க. கில்லி படம் 20 வருஷத்துக்கு அப்புறம் ரீரிலீஸ் ஆகிருக்கு. இவ்வளோ மக்கள் போய் பார்க்குறாங்க. விஷால் ஒரு விஷயத்துக்காக கதறாரு. ரத்னம் அப்படின்ற ஒரு மூவியில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. போங்கப்பா, போய் தியேட்டரில் பாருங்கள் ப்ளீஸ், எங்களுக்காக பாருங்கன்னு அவர் கெஞ்சுறாரு, ப்ரொமோட் பண்ணுறாரு, என்னென்னமோ பண்ணுறாரு. ப்ரொமோஷன் ஈவெண்ட் அப்போ ஒரு விஷயம் சொல்கிறாரு. நான்
அரசியலுக்கு வருவேன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க அவர்கிட்ட. ஆமாப்பா நான் சொன்னேன், அரசியலுக்கு வருவேன்னு நான் சொன்னேன். ஏன்னா என் ஏரியாவில் தண்ணி வந்துருச்சு, என் வீட்டில் வந்து தண்ணி வந்துருச்சு. நான் வாழ்ந்த சென்னை வந்து தண்ணியில் மிதக்கிறது எனக்கு பிடிக்கல. அதனால நான் அரசியலுக்கு மறுபடியும் 2026 இந்த மாதிரி தண்ணி வெள்ளம் இது மாதிரிலாம் இருந்ததுன்னா பிடிக்குமா? நம்ம வீடு இப்படி நெச நெசன்றது நமக்கு பிடிக்குமா? பிடிக்காதுல்ல. ஸோ அதுக்காகவாவது நான் எலெக்ஷனில் நிற்பேன். நான் நிற்கிறதும் நிற்காததும் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டல் விடுறாரு. உண்மையாலுமே இதில் காமெடியான விஷயம் என்னென்னா, விஷால் அவர்களே உங்கள் வீட்டில் மட்டும்தான் தண்ணி வந்ததா? சென்னையே தண்ணியில் தத்தளிக்குது. ஒருவேளை 2026 வந்து நீங்கள் எலெக்ஷனில் நிற்கிறீங்க, சக்ஸஸ் ஆகுறீங்க, உங்களால் என்ன பண்ணிட முடியும்? மழையையும் தண்ணியையும் இப்படி தாங்கி பிடிச்சிக்க முடியுமா? உங்களால் அப்படி ஒரு விஷயம் நடக்காமல் இருக்க வைக்க முடியுமா அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி தான் சில ஆக்டர்ஸ் வந்து மைக் கிடைக்குது, ஒரு ஒரு ஈவெண்ட் நடக்குது, அங்கே தன்னை வந்து ஒரு பெரிய ஆளாக காட்டிக்கணுன்றதுக்காக நிறைய பேசுவாங்க. மக்கள் மனசில் என்ன மாதிரியான பர்செப்ஷன் க்ரியேட் பண்ணுவாங்கன்னா அப்படின்ற மாதிரியான பர்செப்ஷனை வந்து க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் விஷால் அவங்கக்கிட்ட பைல்வான் ரங்கநாதன் வந்து ஏதோ ஒரு கேள்வி கேட்க வராரு. என்ன கேட்குறாருன்னா, மஞ்சுமெல் பாய்ஸ் அப்புறம் குணா கேவ் இந்த மாதிரி படம்லாம் வந்து நல்லா தானே போச்சு, நல்ல கதை இருந்ததுனால மக்கள் ரசித்தாங்கல்ல அப்படின்னு. யார் கேள்வி கேட்குறது? எனக்கு முன்னாடி கொஞ்சம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பைல்வான் அப்படின்னு சாரி என்னால் வந்து பதில் சொல்ல முடியாது, இவரோட கேள்விக்கெலாம் என்னால் பதில் சொல்லவே முடியாது, நான் வந்து ஒரு நடிகர் சங்கத்தோட பொதுச் செயலாளராக நான் சொல்கிறேன், இவரோட கேள்விக்கெலாம் நான் பதில் சொல்லவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆட்டிடியூட் மாதிரி பேசினார். ஆக்சுவலாக பைல்வான் வந்து சில அநாகரிகமான சில விஷயங்களை பேசினார், பேசிகிட்டு இருக்காரு. அவரோட வேலை மீடியா. ஸோ ஒரு 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 நடிகருக்கு 50 வயசு 30 வயசு ஆகுதுன்னா அவருக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து இடம் இருக்காது. ஏதோ ஒன்று பண்ணணும், பண்ணி நம்ம அங்கேயே நின்றுட்டே இருக்கணும். அப்படி நின்றுட்டே இருந்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு வயிற்று பசி இருக்குது, நம்மளோட பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதுக்காக அவர் ஏதோ ஒன்று பண்ணுறாரு. இவர் பண்ணுற இதே விஷயத்தை தான் ப்ளூ சட்டை மாறனும் பண்ணுறாரு. அதையே நிறைய ரிவ்யூவர்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது வந்து பைல்வான் வந்து நம்மளை தப்பாக பேசினா நம்மளுக்கு ஹர்ட் ஆகுது. நம்ம வந்து இவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல அவ்வளோ பெரிய மனுஷனை ஒரு வயசுக்காவது மரியாதை கொடுத்து அவருக்கு வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பேசிக் கர்டசி கூட விஷால் அவங்களுக்கு தெரியலை. சரி, ஃபைனலி கமிங் டு த பாயிண்ட், ரத்ன மூவியை பார்க்க போனீங்களா போகலையா? மக்களே கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். விஷால் அவர் 2026 வந்து எலெக்ஷனுக்கு வருவார். எதுக்காக வருவார்னா, அவரோட வீட்டில் தண்ணி நின்றுச்சான், அது ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருந்ததா, அது அவருக்கு பிடிக்கவே இல்லையா. அது கூடவே சேர்த்து நான் வாழ்ந்த சென்னை, நான் சம்பாதிச்ச சென்னையில் வந்து தண்ணி நிற்கிது, மழை வெள்ளம் புயல் இதெல்லாம் நிற்கிது, எனக்கு பிடிக்கல, அதனால நான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பார்ப்போம் வந்தால் என்ன தான் பண்ணுறாரு அப்படின்ற விஷயத்த. விஜய் அவங்களுக்கு 2026 எலெக்ஷனில் என்ன மாதிரியான ஓட்ஸ் கிடைக்கும்? 18 வயசில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பீப்புள், அதாவது ஓட் போடுற ஃபர்ஸ்ட் பீப்புள் வந்து நாங்கள் வந்து விஜய் அவங்களுக்கு தான் ஓட் போடலான்னு ஆர்வமாக வந்தோம், பட் இந்த எலெக்ஷனில் அவங்களுக்கு போட முடியாதுன்ற காரணத்துக்காக விஜயோட அண்ணன் சீமானை அவங்களுக்கு போட்டோம் அப்படின்னு நாங்கள் யாருக்கு ஓட் பண்ணோம் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. 18லேருந்து 21 இருக்கிற வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, தளபதிக்கு ஓட் பண்ணணும், தளபதி இதே தான் திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் தளபதியோட அரசியல் பயணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடவே சேர்த்து 2026 ஒரு எலெக்ஷன் வரப்போகுது. அந்த எலெக்ஷனில் தளபதி விஜய் அவங்களும் நிற்க போகிறாங்க. மக்களாகிய நம்ம சப்போர்ட் பண்ணுவோமா, இல்லை விஜயகாந்த் அவங்களுக்கு என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் தான் விஜய் அவங்களுக்கும் நடக்குமா? இது பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். விஜய் அவங்கக்கிட்ட பொதுவாக நம்ம கற்றுக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தொடர் முயற்சி. என்ன பிரச்சனை வந்தாலும் சோர்ந்து போகக்கூடாது. நம்மளோட கண்டினியூஸ் எஃபோர்ட் வந்து நம்மளை கொண்டுட்டு போய் ஒரு இடத்துல சேர்க்கும். ஸோ உழைச்சிக்கிட்டே இருங்க, டூ யோர் பெஸ்ட். உங்களோட எந்த வேலையாக இருந்தாலும் டூ யோர் பெஸ்ட் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.